11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பாமகவின் அன்புமணி ராமதாஸ் தற்போது அவசர ஆலோசனையில் மேற்கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு, செயல் தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணி நீக்கப்படுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் மற்றும் மாநில நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். இந்த ஆலோசனையில் எந்தெந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள், என்ன நிலவரம், தகவல்களை பதிவு பண்ணுங்க. உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படின்ற தலைப்புல பார்த்தோம் அப்படின்னா, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பல்வேறு மாவட்டங்களிலும் அவர் நடைபயணம் மற்றும் பிரச்சார கூட்டங்களில் ஈடுபட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில கடலூர் மாவட்டத்தில் நேற்று முதல் 4 நாட்களானது இந்த பிரச்சார கூட்டம் மற்றும் அந்த நடைபயணமானது நடைபெற இருக்கிறது. நேற்று கடலூரில் முடித்துவிட்டு கடலூர் தேவனாம்பட்டினத்தில் இருக்கிற ஒரு விடுதியில அன்புமணி ராமதாஸ் தங்கியிருக்கின்ற நிலையில்தான் சற்று நேரத்திற்கு முன்பு பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸை கட்சியில் இருந்து நீக்கி ஒரு உத்தரவை பிறப்பித்தார். இதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, தற்போது அந்த விடுதியில மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளோட அன்புமணி ராமதாஸ் ஒரு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு. அந்த அவசர ஆலோசனை நிலையில நேற்று தேர்தல் கமிஷனில் இருந்து தங்களுக்கு, அதாவது பாமக நிறுவனராக பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடர்வதற்கும் மேலும் கட்சி சின்னம் அவருடையது என்று சில உத்தரவுகள் வந்திருப்பதாகவும் அதனை குறித்தே இந்த ஆய்வு நடைபெறுவதாகவும் அங்கிருக்க மாநில நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் நிறைவடைந்த பிறகு அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அல்லது மாநில நிர்வாகிகள் யாராவது செய்தியாளர்களை சந்திப்பார்கள். அப்பொழுது அந்த முழு விவரங்கள் தெரிய வரும். இன்று காலை, அதாவது தற்போது பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில மீனவர்களுடன் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் அவர் வச்சிருந்தாரு. அந்த கூட்டமும் பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த விடுதியின் முன்பு பார்த்தோம் அப்படின்னா, தற்போது ஏராளமான போலீசாரும் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்காங்க. செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.